போதை பொருள் போதை தன்மை இப்படி ஒரு வார்த்தையை கேட்டது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இத பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் வந்து தயங்குறாங்க. இது வந்து நிறைய பேர் இத பத்தி பேசுறதுமே கிடையாது. ஆனா இந்த போதை பொருள் போதை தன்மை அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து உருவான விஷயம் கிடையாது. இது உருவாகி கிட்டத்தட்ட 3000 வருஷங்களுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆதி மனிதர்கள் உருவான காலகட்டத்தில இருந்து இந்த போதை தன்மை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்குது. இதை விட ஆச்சரியமான ரொம்ப அதிசயமான தகவல் என்ன அப்படின்னா, கடவுளுக்கும் போதை பொருளுக்கும் சம்மந்தம் இருக்குது, கடவுளுக்கும் போதைக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த போதை பொருள் அப்படிங்கிறது எப்போ உருவானுச்சு, இதையே மனிதர்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போதை பொருள் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு பொருளா இல்ல, இது வந்து செடியில இருந்தா எடுத்திருக்காங்க. அது என்ன செடி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒப்பியம் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒப்பியம் பிளான்ட் அப்படிங்கறதுடைய சயின்டிபிக் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெப்பாவர் சோம்னிஃபெரம் அப்படின்னு சொல்றாங்க, பொட்டானிக்கல் நேம். இப்படி இருக்கும்போது இந்த ஒப்பியம் அப்படிங்கிற செடி வந்து கிரேக்க நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. எகிப்தியர்கள், அதாவது எகிப்தியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நாடுகள்ல வந்து பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலுமே இன்னைக்கு பரவாயில்ல இந்த செடிகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒப்பியம் அப்படிங்கிற செடியை வந்து அந்த காலகட்டத்தில் எதுக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா, உடல்ல ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயம் அதிக வலியை ஏற்படுத்தும். அப்படி வலியை ஏற்படுத்தும் போது இந்த வலியை குறைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இதை எடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கதான் மிகப்பெரிய விஷயமே நடக்குது. போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. இப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் வரையும், அன்னையில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த போதை தன்மை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்குது. அது என்ன அப்படின்னா, காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்த ஒரு செடியை வந்து ஒரு மருந்து பொருளா கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது வலியை குறைக்கும். வலியை குறைக்கணும்னா அதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அதாவது கான்சியஸா இருக்கிறத விட்டுட்டு அன்கான்சியஸ் ஆகணும், அதாவது மயக்க நிலைக்கு போகணும். இப்படி போகிற நிலையை ஏற்படுத்தினா வலி குறையும், சீக்கிரம் காயம் ஆறும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த பொருளை யூஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து அந்த காலகட்டத்துக்கு அப்புறமேட்டு அதை எடுத்து போதை பொருளாவே மாத்திட்டாங்க. இந்த ஒப்பியம் பாப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு செடி பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் இதை வந்து அப்பினி அப்படிங்கறது கூட சொல்றாங்க. அதாவது தூய தமிழ்ல இல்ல, டைரக்டா தமிழ்ல அப்பினி அப்படின்னு இதை வந்து அழைக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது இந்த பொருளை நம்ம எடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது சாதாரணமா போதை பொருளை நம்ம எடுக்கும் போது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னா, ஒரு காயம் ஏற்பட்டவருக்கு போதை பொருளை கொடுக்கும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காயத்துடைய வலியை குறைச்சு நம்மளை வந்து மயக்க நிலையை அடைய செஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவே காயமே இல்லாம வெறும் போதைக்கு மட்டும் அந்த பொருளை எடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து அஃபெக்ட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, டோபமைன் அப்படிங்கிற ஒரு விதமான திரவத்தை வந்து மூளையில சுரக்க வைக்கும். இது சுரந்துச்சு அப்படின்னா இது எதுக்கான மெட்டீரியல் அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து சந்தோஷத்தை ஊட்டுறதும் ஆச்சரியத்தை ஊட்டுறதும், அது மட்டும் இல்லாம ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை அடைய வைக்கிறதும், அதாவது எந்த ஒரு விஷயமே இல்லாம சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம நம்ம வந்து ஒரு உச்சக்கட்ட சந்தோஷ நிலையை அடையிறது தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த டோபமைன் அப்படிங்கிறது பண்ணுது. அதுக்காக தான் இந்த ஒப்பியம் அப்படிங்கிற ஒரு செடியை வந்து போதை பொருளா 3000 வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்தே மனிதர்கள் இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதான் இன்னைக்கு வந்து போதை பொருள் அப்படிங்கிறது மிகப்பெரிய உருவெடுத்து நிக்குது. இன்னைக்கு உலகத்துல ஏகப்பட்ட போதை பொருள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த போதை பொருள் அப்படிங்கிறது இப்படிதான் உருவானுச்சு, இப்படிதான் நம்மளுடைய மூளையை பாதிக்குது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த போதை பொருளுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த போதை பொருள் அப்படிங்கறத ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரும் பேசுறதே இல்லை அப்படின்னா, இந்த போதை பொருள் அப்படிங்கிறது முதல்ல ஒரு தடை பண்ணப்பட்ட ஒரு விஷயமா வந்து பாக்குறாங்க. இதை வந்து தடை பண்ணிட்டாங்க. அதாவது எல்லா இடத்துலயும் இதை பத்தி பேசக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டதுனால இதை பத்தி பேசினாலே குற்றம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து இல்லீகலா நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த போதை பொருளுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு மகா சிவராத்திரியா இருக்கும். கடவுளுக்கும் போதை பொருளுக்கும் என்ன சம்பந்தம்? சிவபெருமான் போதை பொருளை எடுத்தாரா? அதாவது கடவுளே வந்து போதை பொருளை எடுக்கிறார் அப்படின்னா நம்ம எடுக்க கூடாதா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாம் வந்து மிகப்பெரிய விடைகள் வந்து இருக்குது. இதுக்கு பின்னாடி பல ரகசியங்கள் இருக்குது. இதுக்கு பின்னாடி 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல கடவுள் போதை பொருளை ஏன் எடுத்தார் அப்படின்னா, சிவபெருமான் போதை பொருளை எடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் ஒண்ணு இருக்குது. அவர் வந்து சாதாரணமா இருக்கும்போது போதை பொருளை எடுக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது தேவர்களும் அசுரர்களும் ஒண்ணு சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய அமிர்தத்தை எடுக்கணும்னு ஒரு கதை நடந்திருக்கு ஹிந்து சமயத்துல. அப்படி இருக்கும்போது இந்த கதை நடக்கும் போது அது என்ன அப்படின்னா, பார்க்கடல்ல இருந்து இந்த அமிர்தம் கடையும் போது அதோடைய வெளிப்பாடா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விஷம் அப்படிங்கிறது வெளிப்பட்டிருக்கு. அந்த விஷம் வந்து உலகத்திலேயோ மக்கள் மேல பட்டுச்சு அப்படின்னா, அதாவது அதிகமா வெளிப்பட்டுச்சு அப்படின்னா கடல் சீற்றத்தினால அது வந்து சுனாமியா வெளிவந்துரும், உலகம் அழிஞ்சு போயிடும். இந்த ஒரு நச்சுத்தன்மை அப்படிங்கிறது பரவிடும், தேவர்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கறதுனால இந்த ஒரு நச்சுத்தன்மையை வெளி போகாம சிவ
சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய தொண்டையில அதாவது கழுத்துல இந்த ஒரு நச்சுத்தன்மையை வாங்கி சேகரிச்சு வச்சிருக்கிறாரு. இதோடைய விளைவா தான் அவருடைய பேர் வந்து நீலகண்டன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது அவருடைய கழுத்து நீளமாய் அவருடைய உருவமே நீளமாயிருச்சு. இப்படி ஒரு விஷத்தன்மையை எடுத்துக்கிட்டதுனால இந்த ஒரு விஷத்தன்மையை எடுத்துக்கிட்டதுனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷத்தன்மையை முறிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்தை கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த போதை பொருள் அப்படிங்கிற ஒரு போதை தன்மையை சிவபெருமானுக்கு தேவர்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் சிவபெருமான் வந்து போதை பொருளை எடுத்துக்கிட்டாரு. அதை புகை மாதிரி அவர் வந்து சுவாசிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்மோக்கிங் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி புகையா அது வந்து பண்ணாரு. ஏன் அப்படின்னா தொண்டையில அந்த விஷத்தன்மை மாட்டிக்கிட்டதுனால இப்படி புகையா எடுக்கும் போது அந்த புகைப்பை அந்த நச்சுத்தன்மையை குறைச்சு உடலை வந்து சாந்திப்படுத்தும் அப்படிங்கறதுனால இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இது வந்து உண்மையிலே நடந்துச்சா இல்லையா பிராக்டிகலா எப்படிங்கறதெல்லாம் ஆராயறதை விட்டுட்டு இது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா கடவுளே போதை பொருளை எடுத்தார் அப்படின்னா நம்ம எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இது ஒரு விடை தருது. அது என்ன அப்படின்னா அவரு போதை பொருளை எடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா ஆபத்தான சமயத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து எடுத்துக்கிறதே தவிர இது இல்லாம சாதாரண சமயத்துல உடலுடைய சந்தோஷத்துக்காக அவர் வந்து எடுத்ததா எந்த ஒரு கதையும் இல்லை, எங்கேயும் குறிப்பிடவும் இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அகோரிகள் நிறைய பேர் போதைப் பொருள் பயன்படுத்துவாங்களே அப்படிங்கறது கூட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கூட பார்த்திருப்பீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டாங்க. அதாவது குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், அவங்க நம்பி யாருமே கிடையாது. அவங்க தனிச்சு தான் யாரு அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அடையணும், தான் யாருங்கிறத வந்து உணரணும் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மைண்டை சரி மனசை சரி இதை சாந்திப்படுத்துறதுக்கோ இல்ல அதோட உச்சக்கட்ட நிலையை அடையிறதுக்கோ என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே தான் பண்ணுவாங்க. அதோட கடைசி நிலை தான் தியானம். தியானம் அப்படிங்கிறது ஒரு விதமான போதை தான். அது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்மளுடைய தியான நிலையை அடையும் போது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஆன்மாவை நம்மளாலேயே வந்து வெளியேற்ற முடியும். நம்மளாலேயே நம்ம நினைச்சபடி நம்மளுடைய உயிரை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உயிர் அப்படிங்கிறது தன்னால பிரியும் சொல்லுவாங்கல்ல. ஆனா யோகிகளும் சித்தர்களும் இந்த ஒரு நிலையை அடைஞ்சுதான் அவங்க நினைச்சபடி இந்த உடல்ல இருந்து உயிர் எப்ப போகணுங்கிறத அவங்க டிசைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனாலதான் வந்து தன்னுடைய அதாவது அவங்களுடைய மூளையும் சரி அவங்களுடைய அந்த ஒரு மைண்ட வந்து இந்த லெவல்ல வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்களே தவிர இதை நம்மளும் பண்ணணும், கடவுளே எடுத்துக்கிட்டாருன்னா நம்மளும் இதை எடுத்துக்கணும் அப்படி எந்த ஒரு காரணமும் கிடையாது. சிவபெருமான் எடுத்ததுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு நியாயம் இருக்குது. இப்படி ஒரு விஷயம் இருந்ததுனாலதான் இதை வந்து பட் ஆனா வந்து தப்பா எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு கடவுளே வந்து போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாரா நம்மளும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சிவராத்திரி அப்படிங்கிறது இந்த ஒரு ராத்திரி சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இது எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு, அதாவது போதை அப்படிங்கிறது எல்லா விஷயமும் தான் இருக்குது. போதை பொருள் எடுத்தா மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்த நமக்கே தெரியாம திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிறோம், சந்தோஷத்தை கொடுக்குதுங்கிறதுக்காக மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவே ஒரு போதை தான். என் செல்போன் ஒரு போதையா இருக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துல இருந்து நம்ம வந்து விடுபட்டு நம்ம என்ன செய்யணும்ங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அந்த அளவுக்கு அல்டிமேட் கான்சியஸ்னஸ், சுப்ரீம் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதிகபட்ச ஞான நிலையை வந்து அடைஞ்சு ஒரு தெளிவான நிலையில இருக்கக்கூடிய இரவா தான் சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு இரவு வந்து கொண்டாடப்படுது. இன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து இப்படி ஒரு இரவை வந்து கொண்டாடும் போது இந்த போதை தன்மையா இருக்கட்டும், அதாவது பயமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா விதமான மாயையிலிருந்து போதையிலிருந்து விடுபட்டு ஒரு தெளிவான சுப்ரீம் கான்சியஸ்னஸோட நம்மளுடைய லைஃபை சக்சஸ்ஃபுல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நைட் தான் இந்த சிவராத்திரி அப்படிங்கறத வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருளை எடுத்தாரு அப்படிங்கறதே ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். அவர் எடுத்ததுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அந்த ஒரு காரணத்தை மனிதர்களுக்கு அதாவது சொல்ல வந்ததை வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ எந்த ஒரு விஷயமே வந்து அளவா எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அளவுக்கு மீறி நல்ல பொருளாவே இருந்தாலும் மருந்தாவே இருந்தாலும் அது நஞ்சாகும் அப்படிங்கறதா ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. நீங்க எதை செஞ்சாலும் அல்டிமேட் கான்சியஸ்னஸோட தெளிவோட செஞ்சீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சோ இதுதான் வந்து இந்த போதைப் பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமா இருக்குது. என்ன ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தினாலும் இப்படி ஒரு மாற்றங்கள், அதாவது அளவுக்கு அதிகமா நம்மளுடைய சந்தோஷத்துக்காக எடுக்கும் போது அது வந்து தப்பாகுது. ஒரு மருந்து பொருளா அதாவது மருத்துவ தேவைக்கு அது வந்து பயன்படுத்துறது தப்பு இல்லை. ஆனா நம்மளா எடுத்துக்கும் போது தவறான வழியில பயன்படுத்தும் போது தான் உடலுக்கு தேவையில்லாத விளைவுகள் வந்து ஏற்படுது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம தெளிவா ஞானத்தோட நமக்கு லைஃப்ல என்ன தேவை அப்படிங்கறத செஞ்சுட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளாலேயே சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படிங்கறதான் இதை வந்து உணர்த்துது அப்படிங்கறது கூட சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமும் வந்து இதுதான். சோ இந்த போதை அப்படிங்கிற விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன். சோ இது நம்மளுடைய மூளையை என்ன பண்ணுது, இதை நம்ம வந்து எந்த லெவல்ல நம்ம வந்து இதை நம்ம வந்து பார்க்கணும், இதை பத்தி ஏன் வந்து மக்கள் பேசுறது இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு தீண்டத்தகாத ஒரு விஷயம் அப்படின்னு பாக்குறதுனாலதான். சோ இதை பத்தி பேசும்போது இந்த ஒரு விஷயத்த நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணும்போது
எல்லாத்துக்கும் ஒரு இதை பத்தின ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.